ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன டாப் 10 K-dramas பத்தி பார்க்கலாம். இதுல 10th பிளேஸ்ல வென் தி ஸ்டார் கோசிப் இருக்கு. இதுல லீ மின் ஹோ, குங் ஹயோஜனோட சேர்த்து ஒரு பெரிய கேஸ்டிங்கே இருக்கு. இது ஒரு ஆஸ்ட்ரோனோட்டுக்கும் டூரிஸ்டுக்கும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற கதை, ஒரு sci-fi rom-com. இதுக்கு ஆக்சுவலா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. அதோட IMDbல 6.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க லீ மின் ஹோ ஃபேனா இருந்தா இல்ல உங்களுக்கு sci-fi dramas பிடிக்கும்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு ரிவ்யூ சொல்லிருங்க. 9th பிளேஸ்ல இருக்கிறது நியூட்டோபியா. இது ஒரு ஜோம்பி டிராமா. இதுல மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. ஒரு சோல்ஜரோட சர்வீஸ் டைம்ல ஒரு ஜோம்பி அவுட் பிரேக் ஆயிருது. அதே மாதிரி ஹீரோயின் சியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஜோம்பி அவுட் பிரேக் ஆயிருது. ரெண்டு பேரும் தனித்தனியா ஃபேஸ் பண்ணி எப்படியாவது மீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இதோட ஒன் லைன். இது பிளாக்பிங்க் ஜீஸோட செகண்ட் டிராமா. ஸோ நீங்க ஒரு பிளிங்கா இருந்தா கண்டிப்பா அதை பார்த்தே ஆகணும். இதோட IMDb ரேட்டிங் 6.7. இது அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 8th பிளேஸ்ல இருக்கிறது த பொட்டேட்டோ லேப். இது ஒரு rom-com. ஒரு பொட்டேட்டோ ரிசர்ச்சிங் சென்டர்ல கதை நடக்குது. அங்க வேலை பார்க்குற ரிசர்ச்சருக்கும் புதுசாக அங்க வந்திருக்க டைரக்டருக்கு நடக்கிற ஸ்டோரி தான். இதுல மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ராடனரி ஆட்டோ ரிவ்யூல நடிச்ச கங்தேவ் தான் இதுல லீடா பண்ணிருக்காரு. நல்ல ஜாலியான ஆஃபீஸ் ரொமான்ஸ் பிடிக்கும்னா இதை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இதுக்கு IMDbல 6.9 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அடுத்தது 7th பிளேஸ்ல மெல்லோ மூவி இருக்கு. இது ஒரு ரொமான்டிக் டிராமா. மொத்தம் 10 எபிசோட் இருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு மூவி கிரிட்டிக்கும் ஒரு பிலிம் செட்ல சந்திக்கிறாங்க. ட்விஸ்ட் என்னன்னா பாஸ்ட்ல ஏற்கனவே மீட் பண்ணிருக்காங்க. அவங்க பாஸ்ட் டு பிரசன்ட் டே பத்தினதான் இந்த ஸ்டோரி. இதுல சாய் வூ-சக், பார்க் போயோங்னு ஃபேமஸான ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங், ஹீலிங்கான ஸ்டோரிஸ்லாம் பிடிக்கும்னா இதுவும் கண்டிப்பா பிடிக்கும். இதுக்கு IMDbல 7.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. 6th பிளேஸ்ல மை டியர் நெமசிஸ் இருக்கு. இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா. மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்கு. ஸ்கூல் டைம்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஆன்லைன் கேம்ல மீட் பண்ணிருப்பாங்க. அப்படியே 16 வருஷம் கழிச்சு ஹீரோயினோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட புது சிஓவா ஹீரோ வராரு. இதுதான் ஸ்டோரி. உங்களுக்கு என்ன மிஸ்டர் லவர்ஸ், பிசினஸ் ப்ரப்போசல் டைப்ல சிஓஸ் டிராமா பிடிக்கும்னா இதுவும் பிடிக்கும். இதுக்கு IMDbல 7.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா இது விக்கில மட்டும் தான் பார்க்க முடியும். இப்ப டாப் 5 டிராமாஸ் பார்க்கலாம். 5வது இடத்துல இருக்கிறது வரிட் ஹார்ட்ஸ். இது ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி டிராமா. மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ஒன் லைன், ஒரு ஹேக்கர் தன்னோட சர்வைவலுக்காக ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பார்ட்டியோட சீக்ரெட் அக்கௌண்ட் ஹேக் பண்ணி பணத்தை எல்லாம் எடுத்துறான். அது தெரியாம இன்னொரு கேங் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோக்கு மெமரி லாஸ் ஆயிருது. இப்ப ஹீரோ, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, கேங் லீடர் எல்லாருமே அந்த பணம் எங்க இருக்குன்னு தர்றாங்க. இதுக்கு நடுவுல ரிவெஞ்ச், பிட்ரேயல், பாலிடிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்க் ஹைங்ஸுக்கு இதுல ஆக்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு IMDbல 7.6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க டிஸ்னி பிளஸ்ல பார்க்கலாம். 4th பிளேஸ்ல அண்டர் கவர் ஹை ஸ்கூல் இருக்கு. இது ஒரு ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் கலந்த டிராமா. இதுல மொத்தம் 12 எபிசோட் இருக்கு. கொரியன் சீக்ரெட் சர்வீஸ்ல ஏஜென்டா வேலை பார்க்குற நம்ம ஹீரோவை ஒரு மிஷன் கொடுத்து ஒரு எலைட் ஹை ஸ்கூலுக்கு அண்டர் கவர் அனுப்புறாங்க. அங்க போனதுதான் அது சாதாரண ஸ்கூல் இல்லைன்னு அவருக்கு புரியுது. அவன் அங்க ஃபோம் பண்ற ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தியும் அவங்க நடக்கிற கரப்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ணாங்கிறது தான் இதோட ஸ்டோரி. இதுக்கு IMDbல 8.0 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதுவும் விக்கிலே தான் இருக்கு. மஸ்ட் வாட்ச். இப்போ டாப் 3. 3rd பிளேஸ்ல ஸ்டடி குரூப் இருக்கு. இது ஒரு ஸ்கூல் டிராமா. இதுல மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு குவைட்டான ஸ்கூல் பையன். அவன் லைஃப் டைம் கோலே நல்லா படிச்சு ஒரு டாப் யூனிவர்சிட்டியில சேரணுங்கிறதான். ஆனா படிக்கிறது தவிர எல்லாமே பண்ற ஒரு ஸ்கூல்ல வந்து மாட்டிக்கிறான். அவனுக்கு படிப்பு அவ்வளவு வராது. ஆனா சண்டை போட நல்லாவே வரும். அவன் நினைச்ச மாதிரி படிச்சு முடிச்சானா இல்ல அந்த ஸ்கூல்லயே மாட்டிக்கிறானாங்கிறதான் கதையே. இது ஒரு காமெடி கலந்த ஆக்ஷன் டிராமா. ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்கூல் டிராமாலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இதுவும் கண்டிப்பா பிடிக்கும். இதுக்கு IMDbல 8.3 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதுவும் விக்கிலா ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இதோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் இங்க சேனல்லே இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ 2nd பிளேஸ்ல டிராமா கோட் ஹீரோஸ் ஆன் கால் இருக்கு. இது ஒரு மெடிக்கல் டிராமா. இதுல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த கதையோட ஹீரோ ஒரு டாக்டர். சியோலே வர்ஸ்டான ட்ராமா சென்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற கரப்ஷன், பொலிட்டிக்ஸ், வீக்கான ஹீரோஸ் எல்லாரையும் தாண்டி எப்படி பேஷன்ஸை காப்பாத்தினா, ட்ராமா சென்டரை எப்படி மாத்தினாங்கிறதான் கதை. இதுக்கு IMDbல 8.4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு மெடிக்கல் டிராமாஸ் பிடிக்கும்னா இதை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். இது நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. எங்க சேனலையும் தமிழ் எக்ஸ்பிளேஷன் இருக்கு. அதையும் கண்டிப்பா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது When Life Gives You Tangerines. இது ஒரு எமோஷனலான ஸ்லோ பர்ன் டிராமா. மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. 60sல ஜேஜு ஐலாண்ட் இந்த ஸ்டோரி நடக்குது. அந்த டைம்ல ஒரு போயிட்டு ஆனது ஆசைப்படுற தைரியமான பொண்ணு, அவளுக்கு ஹெல்ப் பண்ண அவ கூட இருக்கிற லோயலான ஹீரோ, அவங்கள சுத்தி தான் இந்த கதையை நடக்குது. இதுல ஐயூ, பார்க் போகம், கிம் சன் ஹோ எல்லாம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கான கம்ஃபர்ட் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா இதுவும் கண்டிப்பா பிடிக்கும். இதுக்கு IMDbல 9.3 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது தமிழ்ல கூட டப் பண்ணிருக்காங்க. இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாட்ச். இதுதான் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன டாப் 10 டிராமாஸ். இது எல்லாமே IMDb ரேட்டிங் வச்சு தான் ட்ராக் பண்ணிருக்கோம். அதோட நிறைய ஆன்கோயிங் டிராமாஸ், இனிமே ரிலீஸ் ஆக வேண்டிய டிராமாஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முக்கியமா வீக் ஹீரோ கிளாஸ் சீசன் 2, ரெசிடென்ட் பிளே புக், ஸ்குவிட் கேம் சீசன் 3 கூட ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ரேங்கிங் எல்லாம் மாறிடும். அதே மாதிரி நிறைய நல்ல டிராமாஸ் கூட இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஃப்ராஸ்ட், தி பெஸ்ட் திங், எக்ஸெட்ரா. உங்களுக்கு வேற ஏதாச்சும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன டிராமா தெரிஞ்சதா அதை சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சீரீஸ்ல உங்க ஃபேவரட்டையும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.